லக்ஷ்மி நரசிம்ம புராணம் 10ஆம் அத்தியாயம். மருத்கானா. ஒரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே கடுமையான போர் நடந்தது. அதில் ஏராளமான தெய்வீக சக்திகளை பெற்ற தேவர்கள் பல அசுரர்களை கொன்றனர். சிலர் மலைகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் வழி நடத்தப்பட்டனர். உடன் செல்லுங்கள். தனது மகன்களின் இழப்பை அறிந்ததும் திதி தேவி மிகவும் வருத்தமடைந்து தேவேந்திரனை கொல்லும் ஒரு மகனை விரும்பி தனது கணவர் கஷ்யப முனிவரை பயபக்தியுடன் வழிபடத் தொடங்கினார். அவளுடைய நோக்கங்களால் மகிழ்ச்சியடைந்த கஷ்யப முனிவர் தேவேந்திரனை கொல்லும் ஒரு மகனை பெற்றெடுப்பாய் என்றார். ஆனால் நீங்கள் இந்த கர்ப்பத்தை 100 ஆண்டுகள் தூய்மையுடன் தாங்க வேண்டும். அப்படியானால் உங்கள் ஆசை நிறைவேறும். சிறிதளவு அசுத்தம் கூட உங்கள் கருப்பை உடைந்துவிடும் என்று அவர் எச்சரிப்பதாக எச்சரிக்கையுடனே கூறினார். அன்னை திதி தேவியும் அதே போல் நடந்து கொள்வேன் என்று கூறினாள். கர்ப்பமானாள். அவள் சுத்தமான கர்ப்பத்தை சுமக்கிறாள். தேவேந்திரனுக்கு இது தெரிய வந்தது. அவன் ஒரு வயதான பிராமணனாக மாறுவேடமிட்டு திதி தேவியிடம் வந்து அவளுக்கு புராண கதைகளை கூறி சிரிக்க வைத்து அவளுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகிறார். பாவம், அவள் அவனை உண்மையிலேயே ஒரு பிராமணன் என்று எண்ணினாள். அந்த இல்லங்கள் அவள் அமர்ந்து தான் கடந்த கால வாழ்க்கையின் கஷ்டங்களையும் சந்தோஷங்களையும் அவனிடம் கூறினாள். மாயையான பிராமணர் பொறுமையாக அவற்றை கேட்கிறார். அவற்றை சேகரிக்கிறார், புகழ்கிறார், துறவை கற்பிக்கிறார். மேலும் அவர்களுக்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் அளிக்கிறார். ஒரு நாள் மாலை மறுபக்கத்திலிருந்து திரும்பி வந்த திதி தேவி கை கால்களை சுத்தம் செய்யாமல் படுக்கறைக்குள் சென்று சோர்வாக பக்கவாட்டில் படுத்து கொண்டாள். சிறிது நேரத்தில் அவள் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தாள். சரியான நேரத்திற்காக காத்திருந்த தேவேந்திரன் திடீரென ஒரு துகளாக மாறி திதியின் கருப்பையுள் நுழைந்து கருவில் இருந்த குழந்தை இடியுடன் தாக்கினான். குழந்தை அழுது கொண்டே இருந்தது. மாற்று மாற்று, அழாதே அழாதே என்று கூறிவிட்டு தேவேந்திரன் வெளியே வந்தான். அவனை 7 துண்டுகளாக உடைத்தான். அந்த கண்டங்களும் வெளிவந்தன. இதற்கிடையில் திதி தேவி சுய நினைவிற்கு வந்து எழுந்து அமர்ந்து நடந்த கொடூரத்தை நினைத்து கதறி அழுதாள். அழுவதால் நீ என்ன சாதிக்கப் போகிறாய்? நாங்கள் தேவேந்திரனிடம் செல்கிறோம் என்று குழந்தைகள் முணுமுணுத்தனர். மாற்று மரபின்படி அவர்கள் மருத் என்று அழைக்கப்படுகிறார்கள். மேலும் தேவேந்திரனுடன் அவரது உதவியாளர்களாக தொடர்புடையவர்கள். அது மருத்கணம் என்று சூதமா முனிவர் கூறியதும் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தனர். தீய எண்ணங்கள் ஒருபோதும் பலிக்காது என்று பரத்வாஜ முனிவர் ஒரு முறை கூறினார். அன்றிலிருந்து மாலை அந்தி பொழுது அசுர சந்தியா என்று அழைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் யாரும் உறங்கக்கூடாது. எனவே கர்ப்பிணி பெண்கள் படுக்கக்கூடாது. அந்த நேரத்தை ஜபத்தில் செலவிட வேண்டும். இந்த கதையை அடிப்படையாக கொண்டு அன்று மாலையில் சாப்பிடுவதும் குடிப்பதும் தடை செய்யப்பட்டுள்ளது என்று நமது குரு தேவர் உயிரினங்களின் உலகிற்கு ஒரு பாடம் கற்பிப்பதாக சூதமா முனிவர் கூறினார். நிர்மால்ய மகிமை. சரி, நாங்களும் அதையே தான் செய்கிறோம் இல்லையா? பரத்வாஜ முனிவர் கூறினார். தேவர்களால் வழிபடப்படும் ஒரு மலர் நிர்மால்யம் என்று அழைக்கப்படுகிறது. அதை குறித்து ஒரு கதை கூறுவாய். அவர் கூறினார். நல்ல விஷயத்தை கேட்டீர்கள். நான் கூறுவதை கேளுங்கள் என்றார் அவர். சந்திரவம்ச மன்னர்களில் சாந்தனு மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருந்தார். அவர் தனது வலிமை மற்றும் அமைதியான நிர்வாகத்திற்காக பிரபலமானவர். அதுபோலவே தாராள மனப்பான்மை மற்றும் பக்திக்கும் பிரபலமானவர். அவரது நற்குணத்திற்கு பரிசாக தேவேந்திரன் அவருக்கு ஒரு நல்ல தேரை கொடுத்தார். ஒரு நல்ல நாளில் தேரில் ஏறலாம் என்ற நம்பிக்கையில் அதை அவர் தேரில் வைத்தார். நாரத மாமுனிவரின் மகிமையை கேட்டு சாந்தனு மன்னர் நரசிம்ம சுவாமியை பக்தியுடனும் பயபக்தியுடனும் வழிபட்டு வந்தார். ஒரு நாள் ஒரு ஜோதிடர் காலை நேரம் நல்ல நேரம் என்று கூறிய போது கடவுள் அருளிய தெய்வீக தேரில் எப்போது ஏற முடியும் என்று அவர் கவலை கொண்டார். எனவே அவர் விரைவாக தனது பூஜையை முடித்துவிட்டு வெளியே வந்தார். அவர் தேர் மண்டபத்திற்கு சென்று தேரை வெளியே கொண்டு வந்தார். அவர் கோயிலை 3 முறை பலம் வந்து தேரில் ஏறினார். என்ன லாபம்? தேர் என்னால் ஒரு அங்குலம் கூட நடக்க முடியவில்லை. அவர் ஒரு வெள்ளை தொப்பியுடன் கீழே வந்தார். என்ன பிரச்சனை என்று வந்து பார்க்கும்படி
தேரோட்டிகளை அவர் ஆவலுடன் கேட்டார். அவர்கள் அவரை மிகவும் உன்னிப்பாக கண்டு, எந்த தவறும் இல்லை பகவானே என்றார்கள். இழுத்து கொண்டே சொன்னார்கள். அரசர் அவர்களை ஓடச் சொன்னார். அவர்கள் முயற்சித்தார்கள். எந்த நோக்கமும் இருக்கவில்லை. எனக்கு என்னவென்று புரியவில்லை. சாந்தனு மன்னனின் உற்சாகம் தணிந்தது. அவர் அவசரமாக அந்தப்புறம் சென்றார். அவர் அங்கே சோகமாக அமர்ந்திருந்து தனது மையல் நாயகியை நினைத்து கொண்டிருந்த போது நாரத மாமுனிவர் அங்கு வந்தார். அவர் சாந்தனுவை மனதார உபசரித்து தேரின் கதையை கூறினார். நாரத மாமுனிவர் அதை தியானத்தின் மூலம் கற்றுக்கொண்டார். அரசர் அதற்கான காரணம் வேறு எதுவும் இல்லை. தேரு கட்டுமானத்தில் எந்த குறையும் இல்லை. நேற்று நீ இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்திய மலர்களை அணைத்து விட்டாய். நீ அவர்களை வெளியே செல்லும் வழியில் கடந்து சென்றாய். நிர்மால்யத்தை யாரும் தொட முடியாத ஒரு மூலையில் வைக்க வேண்டும். அவற்றை கடப்பதில் ஏற்பட்ட தவறு உங்கள் தேரின் முன்னேற்றத்தை தடுத்துள்ளது. என்ன பேசுகிறீர்கள்? உனக்கு தேரை கொடுத்த தேவேந்திரனின் மகனும் ஒரு காலத்தில் இதே போன்ற ஒரு தடையை எதிர்கொண்டான். அந்த கதையை நான் கூறுகிறேன், கேட்பாய். அந்தர்வேதி என்ற சிறிய நகரத்தில் ரவி என்ற கைவினைஞர் பல்வேறு மலர்களால் ஆன மாலைகளை அழகாக தொடுப்பார். மேலும் அவர் செய்த முதல் மாலைகளை 3ஆக நரசிம்மருக்கு வழங்குவார். அவரது மனைவியும் அந்த மாலை தயாரிப்பில் நிபுணராவார். அவர்கள் இருவரும் மாலைகள் செய்வதில் மிகவும் விடாமுயற்சியுடன் இருந்தனர். இறைவனுக்கு காணிக்கைகளை செலுத்துவதா மீதியை சந்தையில் விற்பதா என்பதை அவர்கள் முன்கூட்டியே முடிவு செய்வார்கள். அந்த மாலைகள் விற்று சம்பாதித்த பணத்தை அவர் தனது குடும்பத்தை நடத்த பயன்படுத்தினார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு மலர் படுக்கையை வைத்திருக்க விரும்பினால் ஏராளமான மலர்கள் இருக்க வேண்டும். அதனால் கொல்லைப்புறத்தில் வெகு தொலைவில் இருந்த தனக்கு சொந்தமான நிலத்தை சுற்றி உயரமான வேலி அமைத்து உள்ளே பல்வேறு வகையான மலர்கள் மற்றும் கொடிகளை நட்டார். அவர் வீட்டிற்குள் இருந்து ஒரே ஒரு கதவை மட்டும் வைத்திருந்தார். மனிதர்களோ அல்லது விலங்குகளோ மேலிருந்து நுழைய வழியில்லை. அந்த தோட்டத்தில் மல்லிகை, முல்லை, ரோஜா, ஜாதி, பெண்ணை, சம்பங்கி, சாமந்தி என பல வகையான மலர்கள் உள்ளன. அதற்கு விருந்தாவனம் என்று பெயரிட்டனர். சில சூரிய உதயத்தில் பூக்கும், சில மாலையில் பூக்கும். அந்த செடிகளுக்கும் கொடிகளுக்கும் நிறைய தண்ணீர் கிடைக்கட்டும். அவர் ஒரு பெரியவராக அதை வெளியே எடுத்தார். ஈரம் அதை எழுப்பினார். அவர் எல்லா பக்கங்களிலும் ஆழமான கால்வாய்களை உருவாக்கினார். அவர் அனைத்திலும் தண்ணீர் இறைத்து கொண்டிருந்த போது அவரது மனைவி வாய்க்கால்களை மாற்றி அவற்றில் சிலவற்றில் கசப்பான தண்ணீரை ஊற்றிக் கொண்டிருந்தாள். தோட்டம் 6 மணி நேரம் பூக்களின் நறுமணத்தை பரப்பிக் கொண்டே இருக்கிறது. குளிர்ந்த காற்றின் அந்த பக்கம் செல்பவர்கள் ரவியை மிகவும் ரசிக்கிறார்கள். இதற்கிடையில் ஒரு அமாவாசை இரவு. கண்ணால் கூட பார்க்க முடியாத அளவிற்கு இருட்டாக இருக்கிறது. ரவி முதல் இரவை பிருந்தாவனத்தின் பராமரிப்பில் கழித்தார். பின்னர் இல்லத்திற்குள் சென்றார். மனைவி தட்டுக்களை ஒன்றுக்கொன்று எதிரே வைத்து உணவு பரிமாறினாள். இருவரும் சுவாமியை குறித்த கதைகளை கூறிக்கொண்டே உணவருந்திவிட்டு பின்னர் தங்கள் படுக்கை அறைகளுக்கு சென்றனர். முதல் கோழி கூவிவிட்டது. ரவி எழுந்தார். தண்ட தாவனம் செய்து குளித்துவிட்டு மலர்கள் நிறைந்த கூடைகளை ஏந்தி நரசிம்மருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பாடலை பாடிக்கொண்டே தோட்டத்திற்குள் சென்றார். எல்லா மலர்களும் செடிகளும் இயற்கைக்கு மாறானதாகவே தோன்றின. அவர் அங்கேயே நின்று பார்த்து கொண்டிருந்தார். ஒரு செடி இல்லை, ஒரு கொடி இல்லை, ஒரு பூ கூட இல்லை. இது ஏதோ மாயாஜாலம் போல் இருக்கிறது. நேற்று மாலையில் அனைத்து மொட்டுக்களும் பூத்து குலுங்கின. நான் தினமும் இந்த நேரத்தில் வருவேன். நான் மலர்கள் நிறைந்த கூடைகளுடன் புறப்படுகிறேன். இன்று ஒரு பூ கூட இல்லையே, ஒரு மலரையும் காணவில்லையே. எல்லா பக்கங்களிலும் சுவர் இருப்பதால் யாரும் உள்ளே செல்ல முடியாது. இல்லத்தின் வழியாக தவிர தோட்டத்திற்குள் நுழைய வேறு வழி இல்லை. மற்றும் மலர்கள் மறைந்துவிடும். இது ஒரு வித
மந்திரம். இன்று என் இறைவனுக்கு மாலை அணிவிக்க முடியாத அளவிற்கு நான் துரதிருஷ்டசாலி. காலை இல்லாத முகத்துடன் வீட்டிற்குள் சென்று அவர், ஒரு பூ கூட என்று மனைவியிடம் கூறினார். இல்லை, இது விசித்திரமானது. அவள் வந்து பார்த்தாள். அவள் ஆச்சரியத்துடன் திரும்பி அமைதியாக நரசிம்மரின் சிலையை வணங்கி எழுந்து நின்றாள். இதில் யார் தவறு செய்திருந்தாலும் பகவான் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்பது மட்டுமே கூறப்பட்டது. உடல்நிலை தேறிய பிறகு ரவி தோட்டத்திற்கு சென்று சில பூக்களை பறித்து இல்லத்தில் இருந்த நரசிம்மரின் சிலையை வணங்கி ஓரளவு திருப்தி அடைந்தான். அன்று இரவு அவர் இறைவனிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு ரவியின் அருகில் படுத்து கொண்டார். சிறிது நேரத்தில் அவள் உறங்கிவிட்டாள். அது நள்ளிரவு. சுவாமி, உங்கள் கனவில் தோன்றுவதை குறித்து கவலைப்படாதீர்கள். இன்று என்னை வணங்கி பூக்களை எடுத்து கொண்டு தோட்டத்திற்கு வெளியே நட்டுவிட்டு மலர்களுக்காக வந்த தேவேந்திரனின் மகன் வாயில் மூடப்படும் என்று கூறிவிட்டு மறைந்தார். ரவி விழித்து எழுந்து தன் மனைவியை எழுப்பி நடந்ததை கூறினான். தேவேந்திரனின் மகன் இதை செய்வதை கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ரவி பூஜை அறைக்குள் சென்று நிர்மால்யத்தை கொண்டு வந்து தோட்டச் சுவரில் தெளித்தான். இதற்கிடையில் தெய்வீக தேர் முழங்கியது. சந்திரனை போல மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட தேவேந்திரனின் மகன் வந்து சுவருக்கு பக்கத்தில் இருந்து தனது தேரில் ஏறி உள்ளே நுழைந்தான். அவன் பூக்களை பறித்து கொண்டு தேரில் ஏறினான். மேலே ஏற முடியாமல் அவன் கீழேயே இருந்தான். என்ன ஒரு விசித்திரம்! தேரோட்டியிடம் கேட்டார். தேரின் அந்த பக்கத்தில் இருந்த தேரோட்டி சுவரை பார்த்து, மகனே, கீழே இறைவனை வழிபட்ட மலர்கள் உள்ளன. அவற்றை பார்க்காமல் நீ அவசரமாக கடந்து சென்று தேரில் ஏற வந்தாய். நிர்மால்யத்தின் உன்னதத்தால் இந்த வேலை செய்யப்பட்டது. அந்த குறையை போக்க உணவருந்திய பிறகு குருக்ஷேத்திரத்துக்கு செல்லுங்கள். முனிவர்கள் அங்கு ஒரு யாகம் செய்கிறார்கள். பல்வேறு நாடுகளை சேர்ந்த பல அரசர்கள் அந்த யாகத்தை காண வந்திருக்க வேண்டும். அவர்கள் தங்கள் உணவில் இருந்து மீதமுள்ளவற்றை எடுத்து அவற்றை தூக்கி எறிந்து முழு பகுதியையும் தண்ணீரால் சுத்திகரிப்பார்கள். நீங்கள் இதை 12 ஆண்டுகள் செய்தால் இந்த நிர்மால்யத்தை கடப்பதால் நீங்கள் செய்த பாவங்கள் நீங்கும். அதுதான் பரிகாரம். நாங்கள் அமராவதிக்கு செல்கிறோம், செல்லுங்கள் என்று சொல்லிக் கொண்டு அப்சரசுகளை தேரில் ஏற்றி கொண்டு ஸ்வர்க்கத்திற்கு புறப்பட்டார். இந்திரானந்தன் ஒரு சாதாரண மனிதனைப் போல சிம்மனகாவில் குருக்ஷேத்திரத்திற்கு சென்று 12 ஆண்டுகள் களைகளை அகற்றி சாப்பாட்டு அறையை சுத்தம் செய்தார். பின்னர் பாவத்திலிருந்து விடுபட்டு அவர் அமராவதிக்கு சென்றார். கேட்டீர்களா சந்தனு அரசரே, நிர்மால்யம் எந்த தெய்வத்துடனும் தொடர்புடையதாக இருந்தாலும் சரி, நீங்களும் கடக்கக்கூடாது. செல்லுங்கள், நீங்களும் குருக்ஷேத்திரத்திற்கு செல்லுங்கள். யாத்ரீகர்கள் அங்கு உணவருந்தி முடித்தவுடன் அந்த களிமண் துண்டுகளை அகற்றி எரிந்துவிட்டு முழு இடத்தையும் சுத்திகரிக்கவும். நீங்கள் இதை 12 ஆண்டுகள் செய்தால் நீங்கள் தூய்மையடைந்து திரும்புவீர்கள். கடவுளின் தேரில் ஏறுங்கள், அது எந்த பிரச்சனையையும் பயணிக்கும் என்று கூறிவிட்டு அவர் வெளியேறினார். பின்னர் சந்தனு மன்னர் குருக்ஷேத்திரத்திற்கு சென்று 12 ஆண்டுகள் நாரதர் கூறியபடி செய்து பாவத்திலிருந்து விடுபட்டு திரும்பினார். அவர் வசதியாக ஆட்சி செய்தார். தேர் சவாரிகளும் தேர் புறப்பாடுகளும் தடையின்றி நடந்தன. இது நிர்மால்யத்தின் லங்கான தோஷத்திற்கு இயல்பு என்று சூத்திரம் கூறியுள்ளது. மேலும் பரத்வாஜ முனிவரிடம் வேறு என்ன கூற முடியும் என்று கேட்டது. கூற என்ன இருக்கிறது? நீங்கள் என்ன கூறினாலும் அது இந்த உலக நலனுக்காக தான். நரசிம்மமூர்த்தி தொடர்பான சில கதைகளை கூறுங்கள். அதே போல் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதார கதையையும் சொல்லப்படுகிறது. பரத்வாஜ முனிவர் சரி கேட்பாய் என்றார். சூதமா முனிவர் கதையை தொடங்கினார். பலமையில் பாண்டவ வம்சத்தில் பிறந்த ஒருவர் சஹஸ்ரநாமிகர் ஆவார். அவரது தாத்தாக்களைப் போலவே அவர் கடவுள் பக்தி, தர்ம பக்தி மற்றும் வெல்ல முடியாத கை வலிமை ஆகியவற்றால் அறியப்பட்டார். தனக்கென ஒரு நரசிம்ம மூர்த்தியின் சிலையை அமைத்து அந்த சிலையை ஒரு சிறிய ஆலயத்தில் நிறுவி தினமும் காலையிலும் மாலையிலும் கோவிலை துடைத்து பசுஞ்சாணத்தால் அபிஷேகம் செய்து
தனது முழு பலத்துடன் இறைவனை வழிபடவும் ஒவ்வொரு நாளும் அவ்வாறு செய்யவும் அவர் முடிவு செய்தார். அதை எப்படி செய்வது? அதன் தந்திரம் என்ன? யார் செய்வது? அவர் வியர்ந்து அமர்ந்தார். இதற்கிடையில் ஒரு நாள் பிருகு முனிவர் எதிர்பாராத விதமாக சகஸ்ரலிகாவிற்கு வந்தார். அரசரின் மகிழ்ச்சியை குறித்து நான் என்ன கூற முடியும்? அவர் பிரார்த்தனை செய்துவிட்டு அமர்ந்தார். அவர் அமர்ந்த பிறகு அவர் யோகத்தின் ஆசைகளை கேட்டு தனது நோக்கத்தை வெளிப்படுத்தினார். இதை கேட்ட முனிவர் மகிழ்ச்சியடைந்து, அரசரே மகிழ்ச்சியாக இருக்கிறாரா என்று கேட்டார். கலி காலடி எடுத்து வைத்த இந்த காலத்தில் கடவுள், குரு, தாய், தந்தை, பயம், பக்தி எல்லாம் எங்கே? நீங்கள் பாண்டவ வம்சத்தில் பிறந்த ஒரு புராண கதை நபர் என்பதால் கடவுளின் நல்ல வார்த்தைகளும் பக்தியும் உங்கள் உதடுகளில் வந்திருப்பது நல்லது. நான் கூறுகிறேன், நரசிம்மர் தான் உயர்ந்த தெய்வம். அந்த இறைவனின் உருவத்தை நீங்கள் செய்தால் உங்கள் பாவங்கள் நீங்கும். ஒருவரின் வாழ்க்கையின் முடிவில் ஒருவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இருப்பிடத்தை அடைகிறார். பரிந்துரைக்கப்பட்ட நடைமுறையின்படி ஒருவர் இறைவனின் சிலையை நிறுவினால் ஒருவர் இந்த உலகில் உள்ள அனைத்து மகிழ்ச்சியையும் அனுபவிப்பார். மேலும் ஒருவரின் வாழ்க்கையின் முடிவில் அவர் ஒருபோதும் திரும்ப முடியாத உயர்ந்த நிலைக்கு செல்வார். நரசிம்ம சுவாமி ஆலயத்தை சுத்தமாகவும் குப்பைகள் இல்லாமல் பசு சாணத்தால் அபிஷேகம் செய்பவன் நிச்சயமாக இந்த உலகில் எல்லா வகையான மகிழ்ச்சியையும் அனுபவிப்பான். மேலும் தன் வாழ்நாளின் இறுதியில் விஷ்ணுவின் ஐக்கியத்தை அடைவான். பிரம்மதேவர், மாந்தாதா போன்ற மன்னர்கள் கேசவனை வழிபடுவதால் சிறந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதில் வசதியாக உள்ளனர். நீங்களும் நரசிம்ம சுவாமி தொடர்பான அனைத்தையும் மார்க்கண்டேய முனிவரிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். அதை அப்படியே செய்யுங்கள். அதேபோல் அந்த முனிவர் சந்திரனிடமிருந்து பகவான் ஸ்ரீஹரியின் அவதார கதைகளை கேட்டு நீங்கள் பாக்கியம் பெறுவீராக என்று கூறிவிட்டு பிருகு முனிவர் மார்க்கண்டேயரை தனது ஆசிரியராக நியமித்துவிட்டு சென்றார். அடுத்து மார்க்கண்டேய முனிவர் என்ன கூறினார்? அரசரே, நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் தவறாமல் தவம் செய்யும் பக்தர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விஷ்ணு லோகத்தில் வசிப்பவராகிறார். இறைவன் ஆலயத்திற்கு முன்னால் பசு சாணத்தால் தண்ணீர் தெளித்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்பவர் நித்திய புண்ணிய பலனுடன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் முன்னிலையில் இருப்பார். ஒரு பழங்கால கதையை கூறுகிறேன். தர்மராஜா தனது சகோதரர்களுடனும் திரௌபதியுடனும் காட்டில் வசித்து வந்த நாள்கள் அவை. ஒரு நாள் அவர் ஒரு பாழடைந்த வனாந்திரத்தை கடந்து ஒரு புனித நதிக்கரைக்கு செல்ல முடிவு செய்தார். அங்கு அவர் முனிவர்களின் போதனைகளை கேட்டு சிறிது நேரம் அமைதியாக கழிப்பார். எல்லோரும் புறப்படுகிறார்கள். சிறிது தூரம் சென்றதும் தூரத்தில் மரங்களின் நிழலில் ஒரு பேய் அவர்களை கண்டது. அதன் பெயர் பகூரோம். உடல் செம்பு மூடியால் மூடப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் தலை ஒரு பெரிய வட்டக்கல் போன்றது. அந்த அரக்கன் திரௌபதியை கடத்த ஒரு திட்டம் தீட்டினான். பின்னப்பட்ட முடி, தாடி, துணி, கையில் ஜபமாலை, ஒரு கைத்தடி மற்றும் பக்கத்தில் ஒரு தண்ணீர் குடம். தியானத்தில் இருக்கும் முனிவரை கண்டு தர்மராஜா அசையாமல் நின்று கைகளை கூப்பினார். தலை குனிந்தார். தியானம் முடித்தவர் போல் முனிவர் கண்களை திறந்து அவரை பார்த்தார். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டபடியே செய்தார். அவர் என்னை வருமாறு சைகை செய்தார். தர்மராஜா சற்று அருகில் சென்றார். முனிவர் அனைவரையும் முன்னோக்கி வரச் சொன்னார். காப்பீட்டு முகவர்கள் வந்து முன்னால் நிற்கிறார்கள். திரௌபதி சற்று ஓரமாக நின்றால் அமரச் சொன்னார். அனைவரும் அமர்ந்த பிறகு அவர் தனது பிரசங்கத்தை தொடங்கினார். 5 அல்லது 6 நிமிடங்கள் ஆகின்றன. ஓடிப்போய் ஒரு குரங்கை காப்பாற்று. சேமி, அசுரன், அந்த பிசாசு அவர்களிடம் வா, உன் கையை உன் முதுகுக்கு பின்னால் நீட்டி அவர்களை காப்பாற்று என்றது. அவர் நான் வருகிறேன் என்றார். 5 தர்ம ஜாதங்களும் எழுந்து திரௌபதியை முதலில் முனிவரிடம் ஒப்படைத்துவிட்டு முன்னால் ஓடினார்கள். முனிவர் அதை இதுவரை எடுத்து சென்றார். இதற்கிடையில் அரசர் தர்மராஜா அர்ஜுனனை பார்த்து, சகோதரரே, இதெல்லாம் ஒரு அரக்கனின் இருப்பிடம் போல் தெரிகிறது. ஏதோ ஒரு காரணத்தால்
பார்த்தால் நம் கண்ணில் பட்டது நல்லது. நீ போய் திரௌபதியையும் அந்த முனிவரையும் காப்பாற்று. அவர் அதை திருப்பி அனுப்பினார். அர்ஜுனன் திரும்பி பார்த்தான். முன்னால் என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை. ஒரு தொலைதூர கூக்குரல், தர்மநந்தனா, பீமசேனா, காப்பாற்று, என்னை காப்பாற்று. அந்த சத்தத்தை கேட்டு அர்ஜுனன் அந்த திசையில் ஓடினான். ஒரு அரக்கன் திரௌபதியை சுமந்து சென்று கொண்டிருக்கிறான். எப்படியோ அரக்கன் அர்ஜுனனின் அம்பினால் தாக்கப்பட்டு குவியலாக கீழே விழுந்தான். திரௌபதி விசித்திரமாக கவலையுடன் இருக்கிறாள். அர்ஜுனன் அருகில் சென்றான். மிகவும் விசித்திரம். 4 கரங்களை உடைய சங்கம் சக்கரம் கொண்ட அசையும் கதாதரன், பீதாம்பரன், அழகானவன், புன்னகைக்கும் நீல மேகங்களை உடையவன், நீல கண்ணுடையவன், உன்னதமானவன், அழகானவன். அர்ஜுனன் அந்த மனிதனை நெருங்கி கைகளை கூப்பி இறைவா என்றான். என்னை மன்னியுங்கள். எங்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்டிருந்த உங்கள் மீது நான் அம்புகளை எய்த குற்றவாளி. என்னை மன்னியுங்கள். எங்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்டிருந்த உங்கள் மீது நான் அம்புகளை எய்த குற்றவாளி. எனக்கு புரியவில்லை. நான் முட்டாள். ஆனால் ஏன் இந்த நாடகம்? கண்ணனே, எங்களை ஏன் இப்படி சோதிக்கிறீர்கள் கிருஷ்ணா என்று பணிவுடன் கூறி கேட்டான் அர்ஜுனன். அந்த மனிதன் புன்னகைத்து கொண்டே கூறினார், அர்ஜுனா, நான் கிருஷ்ணன் அல்ல. இது கிருஷ்ணர் நிகழ்த்திய மாயை அல்ல, நாடகம் அல்ல. நான் பகுரோம் என்ற ஒரு பிரபு. அர்ஜுனன் ஆச்சரியப்பட்டு, என்னுடைய முந்தைய ஜென்ம கர்மத்தின் விளைவுகளால் நான் பகவான் ஸ்ரீஹரியின் உடலை ஏற்றுள்ளேன் என்றான். சரி, நீ ஒரு அசுரன் என்றால் எல்லா அசுரர்களையும் அழிப்பவரான பகவான் ஸ்ரீஹரியின் ரூபத்தை எடுத்ததன் கர்ம பலனை நீ எப்படி பெற்றாய்? உங்கள் பின்னணி என்ன என்று கேட்டான். கேள் அர்ஜுனா, நான் கூறுகிறேன் என்று அவர் கூற, தர்மராஜாக்கள் 4 அங்கே வந்தார்கள். அவர்கள் அனைவரையும் பார்த்து தர்மராஜா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். மூத்தவரும் அனைவராலும் மதிக்கப்படும் தர்மராஜர் கூட வந்தார். என் அதிர்ஷ்டம் கேட்பாய். எனது மூலக்கதை. எல்லோரும் அமருங்கள். அம்மா திரௌபதி, அமர்வாய். இது பேய் வேடம் அல்ல, முடிந்துவிட்டது. அதன் மூலம் நான் என் சாபத்தில் இருந்து விடுபட்டேன். கேட்காதே நீயும் தெளிவான மனதுடன் என் முதல் பிறப்பு கதையை கேட்பாய் அம்மா. இவ்வாறு அவர் கூறினார். ஜெயத்வஜக, என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் நான் சந்திர வம்சத்தை சேர்ந்த ஒரு சத்திரியனாக இருந்தேன். எனது பெயர் ஜெயத்வஜா. என்னுடைய அன்றாட வழக்கத்தை கண்டு உலகம் முழுவதும் நான் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தலை சிறந்த பக்தன் என்று கூறுகிறது. நான் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பகவான் ஸ்ரீஹரி ஆலயத்தின் உள்ளேயும் வெளியேயும் உள்ள மண்ணை துடைத்து பின்னர் பசு சாணம் கலந்த தண்ணீரில் முன்கதவை சுத்திகரித்து முகமூடியை பூசி இறைவனுக்கு விளக்கேற்றி அதன் பிறகுதான் இல்லத்தின் வேலைகள் மற்றும் அரச வேலைகளை செய்வேன். இது என் தினசரி வழக்கம். நகரத்தில் இருந்த ஆலய அர்ச்சகர், அவர் பெயர் வீதிஹோத்திரர், ஆச்சரியப்பட்டு ஒரு நாள் என் கோயிலில் என் வேலையை முடித்துவிட்டு ஓய்வில் அமர்ந்திருந்த போது முடிசூட்டப்பட்ட மன்னரின் ஆலயத்தில் துடைத்து சாண தண்ணீரை தெளிப்பது என்ன வகையான அடிமைத்தனம் என்று கேட்டார். அரசர், நீங்கள் ஆட்சியாளர்களிடையே மிகவும் பிரபலமான ஒரு ஞானி. நீங்கள் சர்வ வல்லமை படைத்தவர். நீங்கள் ஒரு முன்னணி விஷ்ணு பக்தராகவும் இருக்கலாம். நீங்கள் ஆலயத்தின் ஸ்நானங்களையும் அபிஷேக சடங்குகளையும் நிச்சயமாக செய்கிறீர்கள். அதாவது அவற்றிலிருந்து வரும் சில நல்ல பலன்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். தெரிந்து கொள்ள வந்தேன். சொல்ல தகுந்தது என்றால், உங்களுக்கு என் மீது அபிமானம் அல்லது பாசம் இருந்தால், உங்களுக்கு அது பிடித்திருந்தால் நீங்கள் அதை சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அவர் மெதுவாக கூறினார். சொல்லுங்களேன், கேளுங்கள், அது ரகசியமில்லை. என்னுடைய முந்தைய ஜென்மத்தில் நான் ஒரு பிராமணன். என் பெயர் ரைவத். அந்த வயதிற்கு பொருத்தமான வாசிப்பு மற்றும் எழுதும் திறன்களை பெரியவர்கள் எனக்கு கவனமாக கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் விலகி இருக்க வேண்டிய துன்மார்க்கருடனான எனது நெருங்கிய நட்பு
என் கழுத்தில் ஒரு கடிவாளமாகிவிட்டது. சூதாட்டம், குடி, திருட்டு, விபச்சாரம் ஆகியவை என்னுடன் வளர்ந்து வருவதைக் கண்ட என் தந்தை என்னை வீட்டை விட்டு வெளியேற்றினார். நான் மகிழ்ச்சியுடன் வெளியே வந்து ஒரு துறவியைப் போல் நடக்க ஆரம்பித்தேன். என்னுடைய திருட்டு சாதாரண நடத்தையை தாண்டி கொள்ளையின் மகுடமாக மாறியது. பரகாந்தா என் கண்களுக்கு ஒரு அழகான பொருளாக தோன்றியதா? நேரம் பார்த்தும் அதை பிடித்து இழுத்துச் சென்றேன். என் வீடு எவ்வளவு பாழடைந்த கோயில்! வழக்கம் போல ஒரு மாலை வேளையில் மேற்கத்திய சிவப்புகள் மங்கி போன போது நான் கிராமத்திற்கு வெளியே ஒரு தோட்டத்தில் அமர்ந்து மரங்களை மென்று கொண்டிருந்தேன். எங்கள் கோத்திரத்தை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிக்காக தங்கள் உறவினர்களின் இல்லங்களுக்கு சென்றிருந்து தோட்டத்திற்குள் திரும்பினர். அதுதான் ஊருக்குள் செல்வதற்கான வழி. நான் அவற்றை முகர்ந்து பார்த்து பயந்து கத்தினேன். என் குரல் கரகரத்தது. அந்த அலறலை கேட்டு அவர்கள் நால்வரும் பயந்து வெவ்வேறு திசைகளில் ஓடினர். ஒரு பூனை என்னை கடந்து ஓடுவதை நான் கவனித்தேன். விரைவாக மேலே குதித்து அதை பிடித்தேன். அவர் கத்தாமல் வாயை பொத்தி இழுத்துச் செல்லப்பட்டார். நான் தோட்டத்திற்கு பின்னால் உள்ள ஆலயத்திற்குள் நுழைந்தேன். அதற்குள் உள்ளே இருந்த அனைத்தும் தூசியால் மூடப்பட்டிருந்தது. நான் ஒரு மேல் துணியால் தரையை துடைத்தேன். அந்த பெண்ணை வாசலில் நிற்க வைத்து உன் புகழை அழுத்தி இந்த கடவுளுக்கு உன்னை பலியிடுவேன் என்று மிரட்டினேன். பிறகு வெளியே வந்து பஞ்சிலிருந்து இவ்வளவு தண்ணீரை எடுத்து என்னை தூய்மைப்படுத்த உள்ளே ஊற்றினேன். நான் என் வடக்கு அங்கே கிழித்து விளக்கு கம்பத்தில் ஒரு திரியைப் போல நசுக்கி நெருப்பிலிருந்து ஒரு தீக்குச்சியால் விளக்கை ஏற்றினேன். இதற்கிடையில் மேலே ஏதோ நடந்தது. என்ன நடக்கிறது என்று சிந்தித்துவிட்டு வெளியே வந்தேன். திடீரென்று கிராம காவலர்களில் இருவர் என்னை ஒரு திருடன் என்று சந்தேகித்து மழுங்கிய தடிகளால் என் தலையில் அடித்தனர். அவ்வளவுதான். நான் சரிந்து என் கடைசி மூச்சை விட்டேன். இதற்கிடையில் பல மணி நேர பயணத்திற்கு பிறகு ராட்சத உருவங்கள் வந்து என் நுண்ணுயிரியை விமானத்தில் வைத்து அதை சொர்க்கத்திற்கு எடுத்துச் சென்றனர். அங்கே தெய்வீக வடிவத்தில் அவர் நீண்ட காலம் தெய்வீக இன்பங்களை அனுபவித்தார். அந்த புண்ணிய பலனால் அவர் சந்திர வம்சத்தில் பிறந்த ஜெயத்வஜு என்ற பெயருடன் வளர்ந்தார். விஷ்ணு ஆலயத்தின் சடங்குகளை செய்தார். பசுவை சுத்தப்படுத்தினார். விளக்கை பூஜித்தார். முந்தைய பிறவியின் சடங்குகளை நறுமணத்தின் சக்தியால் செய்தார். அந்த பூசாரி மிகவும் ஆச்சரியப்பட்டு மகிழ்ச்சி அடைந்தார். அன்று முதல் அவரும் ஆலயங்களின் சடங்குகளையும் மற்ற விஷ்ணு சடங்குகளையும் செய்ய தொடங்கினார். கதையை பிறகு கேட்பாய் தர்மானந்தா. சந்திர வம்சத்தில் பிறந்த நான் ஜெயத்வஜன் என்ற ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தன். சிறிது காலம் கழித்து நான் முதுமையை அடைந்து இந்திரலோகத்திற்கு சென்றேன். அங்கே தெய்வீக ஆனந்தத்தை அனுபவித்த பிறகு நான் ருத்ரலோகத்திற்கு சென்றேன். சிறிது காலத்திற்கு பின்னர் ஒரு தெய்வீக விமானத்தில் பிரம்மலோகத்திற்கு சென்றேன். வழியில் அவர் நாரத மாமுனிவரை கண்டார். நான் தெரிந்தே கூட அவரை வரவேற்கவில்லை. குதிரையால் நான் வாயை மூடிக்கொண்டு செல்ல முடியும். இல்லையெனில் என்ன குழப்பம்? உலக ஒளி எங்கு பயணிப்பது? நான் கிண்டலாக சிரித்தேன். நான் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சிறந்த பக்தன் என்பதில் பெருமைப்படுகிறேன். அந்த கருத்து அவரை கோபப்படுத்தியது. அவர் எவ்வளவு விஷ்ணு பக்தராக இருந்தாலும் இது போன்ற கேலி செய்வதால் பயனில்லை என்று கூறினார். பலனை அனுபவியுங்கள், அசுரனாகலாம் சபித்தார். என் தலை சுழன்று கொண்டிருந்தது. உடனே நான் விமானத்திலிருந்து பல வழிகளில் அவளை பிரார்த்தனை செய்து சாபத்திலிருந்து விடுபட்டேன். நான் கருணை வேண்டி கெஞ்சினேன். நான் அழுது கொண்டே இருந்தேன். மன்னிக்க வேண்டும் என்று கூறி சரி. காட்டில் வசித்து வந்த பாண்டவர்களின் மனைவியான திரௌபதியை கடத்தி செல்லும் போது அர்ஜுனனின் அம்புகளால் நீ பாய்ந்து உன் அசுர பிறப்பு முடிவிற்கு
வரும் நீ விஷ்ணு லோகத்தை அடைவாய். அவன் தன் வழியில் சென்றான். அவ்வளவுதான். நான் இந்த காட்டில் ஒரு அரக்கனின் வடிவத்தில் சிக்கிக் கொண்டேன். இத்தனை வருடங்களாக சாபத்திலிருந்து விடுபட்டுள்ளேன். நான் போகிறேன். அவன் தன் கதையை கூறினான். பலத்த காற்று வீசியது. கருடாழ்வார் வந்து அந்த மனிதனை தன் முதுகில் தூக்கி கொண்டு பறந்து சென்றார். தர்மராஜாக்கள் ஒரு கணம் மலையை ஆச்சரியத்துடன் பார்த்துவிட்டு பின்னர் தங்கள் வழியே சென்றனர். ஆலய திருப்பணி குறித்து மார்க்கண்டேய முனிவர் சஹஸ்ரநாமியனிடம் கூறிய கதை இது. மார்க்கண்டேய முனிவர் கூறியதை கேட்டு அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். இதனால் அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு சேவை செய்வதில் தனது நேரத்தை செலவிட்டார் என்று சூதமாமுனிவர் கூறினார். முனிவரே, ஆலயத்தை அதன் முழு பலத்துடன் பராமரிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். பின்னர் சஹஸ்ரனிகாவின் வேண்டுகோளின் பேரில் மார்க்கண்டேய முனிவர் பகவான் ஸ்ரீஹரியின் அவதார கதைகளை பரத்வாஜரின் மைந்தர்களுக்கு விளக்கினார். 10ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.